அப்பா இதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? அப்பா அப்பா சொல்லுங்க. அமீன், என்னாச்சு? பாருங்கம்மா, அப்பா எனக்கு ஹோம்வொர்க் சொல்லியே தரமாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சுங்க? அமீன் எவ்வளோ நேரமா உங்களை கூப்பிடுறான்? ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்காம அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஷைத்தானோட சூழ்ச்சிகளை பத்தின வீடியோ பார்த்ததுல இருந்து மனசு ரொம்ப பாரமா இருக்கு. ஷைத்தான் எவ்வளவோ வலைகளை பின்னி வச்சிருக்கான். நாமளும் மனுஷங்க தானே. தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்கள் செய்றோம். அல்லாஹ் நம்மள மன்னிப்பானா இல்ல நரகத்துல போட்டுடுவானான்னு நினைக்கும் போதே நடுக்கமா இருக்கு. எனக்கும் பயமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா இதுதான் ஷைத்தானோட முதல் சூழ்ச்சியே. அவ மனுஷங்களை பாவம் செய்ய வைக்கிறத விட அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லி நம்மள விரக்தி அடைய வைக்கிறதுல தான் அதிகமா வேலை செய்றான். நாம செய்யற பாவங்களை விட அல்லாஹ்வோட கருணை பல மடங்கு பெருசு. ஒரு குழந்தை ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுது. அந்த தாய் முதல்ல கோவிச்சாலும் அந்த புள்ள தப்பு பண்ணிட்டேன்னு அழுதுட்டு வந்து நின்னதும் அந்த தாய் பழைய கோபத்தையெல்லாம் அப்படியே மறந்துட்டு ஓடிப்போய் அணைச்சுக்க மாட்டாளா? அதே மாதிரிதான் அல்லாவும். நாம ஏதோ ஒரு பலவீனத்துல பாவம் பண்ணிட்டு அப்புறம் அதை நினைச்சு நிஜமாவே வருத்தப்பட்டு, யா அல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு அவன் முன்னாடி போய் நின்னு உண்மையா கண்ணீர் சிந்தனா அல்லாஹ் நம்மள உடனே மன்னிச்சிடுறான். ஏன்னா ஒரு தாய்க்கு இருக்கிற அன்பை விட 70 மடங்கு அதிக அன்பு கொண்டவன் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சில சமயம் நாம செஞ்ச அதே தப்ப திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் அல்லாஹ் கிட்ட போய் நிக்க ஒரு தயக்கம் வருது. அதை என்ன பண்றது? நீங்க சொல்றது கரெக்டாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு பல பேரோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரமே இதுதான். இந்த உலக ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட போதும், இவன் திருந்தவே மாட்டான், இவன் இவ்வளவுதான் சொல்லி மனுஷங்க அவரை அப்படியே முத்திர குத்திடுவாங்க. மனுஷங்க ஒருத்தரோட கடந்த காலத்தை வச்சு அவரை எடை போடுவாங்க. ஆனா அல்லாஹ் ஒரு அடியானோட நிகழ்கால வருத்தத்தையும் வருங்கால மாற்றத்தையும் மட்டும்தான் பாக்குறான். நாம பாவம் செஞ்சுட்டு ரொம்ப உடைஞ்சு போய் யா அல்லாஹ்னு மனசார கூப்பிட்டா அல்லாஹ் நமக்கு தர பதில் என்ன தெரியுமா? என் அடியான் தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதையும் அவன் பாவங்களை மன்னிக்கிறான் அல்லது தண்டிக்கிறான் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே என் அடியானை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு பதில் சொல்றான். அம்மா, அப்போ அல்லாவுக்கு நம்ம மேல கோபமே வராதா? அவன் நரகத்தை படைச்சிருக்கானே, அது எதுக்காக? அமீன், நரகம் அப்படிங்கிறது அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்கிற கோபத்தோட அடையாளம் கிடையாது. அது ஒரு எச்சரிக்கை. யோசிச்சு பாரு, ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கு. ரோட்ல ஒரு பெரிய பள்ளம் இருந்தா அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஆபத்து மெதுவா போன அந்த போர்டு நம்மள பயமுறுத்துறதுக்காக இல்ல, நாம விழுந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில வச்சது. அதே மாதிரிதான் நரகமும். தப்பான வழியில போனா உன் வாழ்க்கை அழிஞ்சிடும்னு நம்மள காப்பாத்த அல்லாஹ் கொடுத்த ஒரு எச்சரிக்கை அது. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்திலையும் இடம் வச்சிருக்கான். மறுமையில விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹ் அவன்கிட்ட நரகத்துல அவனுக்காக இருந்த இடத்த காட்டி, நீ மட்டும் எனக்கு மாறு செஞ்சு இருந்தா இங்கதான் இருந்திருப்ப, ஆனா நீ நல்லவனா வாழ்ந்ததால உன்னை நான் அங்கிருந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த மனுஷன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாத்தி இந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டானேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி ஒருத்தர் நரகத்துக்கு போயிட்டார்னா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல அவருக்கு கிடைக்க வேண்டியிருந்த இடத்த காட்டுவான். நீ மட்டும் நல்லவனா வாழ்ந்திருந்தா இந்த அழகான இடம் உனக்கு கிடைச்சிருக்கும், ஆனா நீ தப்பு செஞ்சதால இதை இழந்துட்டன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அந்த மனுஷன், எனக்காகவே அல்லாஹ் வச்சிருந்த இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை என் கையாலேயே தொலைச்சிட்டேன்னு நினைச்சு துடிச்சு போவார். அல்லாவுக்கு அவனோட அடியார்களை தண்டிக்கிறதுல எந்த லாபமும் இல்ல. குரான்ல அல்லாவே இப்படி கேக்குறான், நீங்கள் நன்றியுடையவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருந்தால் உங்களை தண்டிப்பதன் மூலம் அல்லாஹ் என்ன பெற்றுவிடப் போகிறான்? அல்லாஹ் நம்மள படைச்சதே சொர்க்கத்துக்காகத்தான். அதனாலதான் நாம செய்யற ஒரு சின்ன நன்மைக்கு 10 மடங்கு நன்மைகளை அள்ளித்தர்றான். ஆனா ஒரு பாவம் செஞ்சா அதுக்கு ஒரே ஒரு தண்டனை தான். அந்த ஒரு பாவத்தையும் கூட நாம வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டா உடனே அழிச்சிடுறான். அல்லாவோட திருநாமங்கள்ல இந்த 2 பெயர்களோட அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசுல இருக்கிற பயம் அப்படியே காணாம போயிடும். அது எந்த 2 பேர்மா? எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் அமீன். ஒன்னு அல் கஃபூர், இன்னொன்னு அல் ஆஃபூ. அல் கஃபூர் என்ற பெயருக்கு அர்த்தம் மன்னிப்பவன், மறைப்பவன். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நீ ஒரு நோட்ல பென் வச்சு தப்பா எழுதிட்ட. இப்போ அந்த தப்ப திருத்த அதுக்கு மேல ஒரு ஒயிட்னர் வச்சு அதை கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா?
அப்போ அந்த தப்பு வெளியில தெரியாது, மறைஞ்சிரும். ஆனா ஏதோ தப்பா எழுதி அத மறைச்சிருக்கோம் அப்படின்னு தெளிவா தெரியும் இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் கிட்ட நம்ம செஞ்ச தப்புக்காக நிஜமாவே வருத்தப்பட்டு, யா அல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு நாம கேக்குற அந்த இஸ்திஃபார் தான். அதுதான் அல்லாஹ்வ நமக்கு கஃபூர் ஆக்குது. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்ம கிட்ட, அடியானே, நீ இந்த தப்ப செஞ்ச, ஆனா நான் அதை யாருக்கும் தெரியாம மறைச்சு உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான். நமக்கு அல்லாஹ் தண்டனை தரமாட்டான். ஆனா நாம தப்பு செஞ்சோங்கிற ரெக்கார்ட் அல்லாவுக்கும் நமக்கும் இடையில மட்டும் இருக்கும். இப்போ அடுத்த பெயர் அல் அஃபூ. இந்த பெயருக்கு அர்த்தம் துடைத்து அழிப்பவன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். போன்ல நீ எடுத்த ஒரு போட்டோ உனக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுவ? அதை அப்படியே செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுவ. டெலீட் பண்ணிட்டா அப்புறம் அந்த போன்ல அந்த போட்டோ இருந்த இடமே தெரியாது. கேலரியில போய் செக் பண்ணி பார்த்தாலும் அங்க என்ன இருந்துச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் நாம ஒரு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட இந்த பெயரை கொண்டு உண்மையா மனமுருகி மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அந்த பாவத்தை நம்ம கணக்குல இருந்தே அப்படியே டெலீட் பண்ணிடுவான். அது போக நம்ம மத்தவங்க மேல வச்சிருக்க கோபத்தை விட்டு கொடுத்து அவங்கள அடியோடு மன்னிச்சுட்டா அல்லாவும் நமக்காக அப்படியே மாறுவான். என் அடியானே ஒரு மனுஷனோட தப்ப அடியோடு மறந்து மன்னிச்சுட்டான். அவனுடைய படைப்பாளன்னா அவனோட பாவங்களை அப்படியே தொடச்சு அழிக்க மாட்டேனா? ஆனா அல்லாஹ் நமக்கு அல் அஃபூ ஆகுறான். அல்லாஹ் அந்த பாவத்தை நம்ம கணக்குல இருந்தே கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடுவான். நாளைக்கு மறுமையில அந்த பாவத்தை பத்தி அல்லாஹ் கேட்கவே மாட்டான். அப்படி ஒரு தப்ப செஞ்ச அடையாளமே இல்லாம தொடச்சு எடுத்துடுவான். இதுதான் அல்லாஹ்வோட உச்சக்கட்ட அன்பு. அமீன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். அப்போ உனக்கு அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னு இன்னும் தெளிவா புரியும். ஒரு முறை மழையே இல்லாம பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சு. நிலமெல்லாம் காஞ்சு போய் மக்கள் தண்ணி இல்லாம ரொம்ப தவிச்சாங்க. எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய், அல்லாஹ்வோட தூதரே, மழைக்காக துவா செய்யுங்களேன்னு வேண்டிக்கிட்டாங்க. சுமார் 70,000 மக்களை தன்னோடு கூட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மைதானத்துல நின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முன்னாடி கையேந்தி உருக்கமா துவா செஞ்சாங்க. ஆனா வானத்துல ஒரு சின்ன மேகம் கூட வரல. வெயில் சுட்டெரிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நாங்க இவ்ளோ பேர் சேர்ந்து துவா கேட்டும் நீ ஏன் எங்களுக்கு மழை தரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், யா மூசாவே, உங்க கூட்டத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் 40 வருஷமா எனக்கு மாறு செஞ்சு பாவம் செஞ்சுட்டே இருக்கான். அவனோட அந்த பாவத்தாலதான் மழை தடுக்கப்பட்டிருக்கு. அவன் இந்த இடத்த விட்டு வெளியேறாத வரைக்கும் நான் மழைய தரமாட்டேன்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சத்தமா அறிவிச்சாங்க, 40 வருஷமா பாவம் செய்யற அந்த நபர் இப்போவே வெளியேறட்டும். உன்னாலதான் 70,000 பேருக்குமான மழை தடுக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு வெளியே போயிடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னதும் அந்த 70,000 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய நிசப்தம். அப்புறம் மெல்ல மெல்ல அங்க நின்னுக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த அந்த மனுஷனுக்கு இதயம் பலமா துடிக்க ஆரம்பிச்சது. அவ யோசிச்சான், நாம இப்போ வெளியே போனா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம மானம் போயிடும். ஆனா வெளியே போகலனா மழை வராது, ஊரே அழிஞ்சிடும்னு தவிச்சான். உடனே தன் மேலாடையால முகத்தை மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ளே அழுதுகிட்டு அல்லாஹ் கிட்ட பேசினா, யா அல்லாஹ், இத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடாத, என்ன மன்னிச்சிடு ரஹ்மானேன்னு அல்லாஹ் கிட்ட மனமுருகி மன்னிப்பு கேட்டான். அவ கேட்டு முடிச்ச அடுத்த நிமிஷமே வானத்துல கருமேகங்கள் கூடி மழை பெய்ய ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோட கேட்டாங்க, யா அல்லாஹ், யாருமே வெளியே போகலே, அப்புறம் எப்படி மழை வந்தது? அல்லாஹ் சொன்ன, யா மூசாவே, யாரால மழை தடுக்கப்பட்டதோ அவன் இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பிட்டான். அவன் இப்போ என் நேசனாகிட்டான். அதனாலதான் மழைய தந்த அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை எனக்கு காட்டுன்னு கேட்டப்போ அல்லாஹ் சொன்னா, அவன் பாவம் செஞ்சப்போவே அவனை நான் அசிங்கப்படுத்தல. இப்போ அவன் என் நேசனானதுக்கு அப்புறம் அவனை நான் எப்படி காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அவனோட பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். அவ யாருங்கிற அந்த ரகசியத்தையும் மக்கள் கிட்ட இருந்து முழுசா மறைச்சிட்டேன்னு அல்லாஹ் சொன்னான். சுப்ஹான் அல்லாஹ், என்னமா சொல்றீங்க? 40 வருஷ பாவத்தை ஒரு நொடி கண்ணீர்ல அல்லாஹ் அழிச்சிட்டானா? ஆமா அமீன். அல்லாவுக்கு சத்தார்னு ஒரு பெயர் இருக்கு. அதுக்கு அர்த்தம் குறைகளை மறைப்பவன். அல்லாஹ் நம்ம மானத்தை காப்பாத்துற மாதிரி நாமும் மத்தவங்க குறைகளை மறைக்கணும். அப்போதான் அல்லாஹ்வோட அன்பு நமக்கு கிடைக்கும். அமீன். இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அமீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் பாவத்திலிருந்து விலகி தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான செய்கைகள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிடுவான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மகா கருணையுடையவனாகவும் இருக்கிறான். அம்மா, தௌபா, ஈமான், சாலியான அமல்கள் அப்படின்னா என்னமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன் அமீன். தௌபா அப்படின்னா மனம் மாறுதல். செஞ்ச தப்புக்காக வருந்தி
இனி இத செய்ய மாட்டேன்னு அல்லாவிடம் உறுதி கொடுக்கிறது. ஈமான் அப்படின்னா அல்லாஹ் மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹ் ஒருவன்தான். அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனால் மட்டும்தான் என்ன மன்னிக்க முடியும். அவனே எனக்கு துணையாக இருந்து உதவி செய்வான் அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஆழமா நம்புறதுதான் ஈமான். சாலிஹான் அமல்கள் அப்படின்னா நாம செய்யற நற்செயல்கள். வெறும் வாயால மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது. நாம உண்மையாவே மாறிட்டோன்னு நம்ம செயல்ல காட்டணும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, நேரத்துக்கு தொழுகிறது, கஷ்டமே வந்தாலும் உண்மையே பேசுறதுன்னு நல்ல காரியங்களை விடாம தொடர்ந்து செய்யணும். அதுதான் சாலிஹான் அமல்கள். அம்மா, இந்த 3 விஷயத்தையும் செஞ்சா அல்லாஹ் நாம செஞ்ச பாவத்தை அழிச்சிட்டு புதுசா நன்மையை எழுதுவானா? இல்ல அமீன், அந்த பாவங்களையே நன்மைகளா மாத்துவான். உன்னோட கணக்கு புத்தகத்துல தீமையா இருந்த இடமெல்லாம் அப்படியே நன்மைகளா மாறிடும். பாவத்தை நன்மையா மாத்துறதா? அது எப்படிமா? இப்போ ஒருத்தர் 100 பாவம் செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோ. அவர் உண்மையான தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல செயல்களை தொடர்ந்து செஞ்சா அந்த 100 பாவங்களும் அப்படியே 100 நன்மைகளா மாறிடும். சுபஹான் அல்லாஹ், நாம செஞ்ச தப்புகளையே நன்மைகளா மாத்திடுவானா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையுடையவன். ஆமா அமீன், ஆனா ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. அல்லாஹ் மன்னிப்பான், பாவத்தை நன்மையா மாத்துவான் அப்படிங்கிறதுக்காக நாம எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அப்புறமா அல்லாஹ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு பிளான் பண்ணி தப்பு செஞ்சா அல்லாஹ் என்னைக்குமே நம்மள மன்னிக்கவே மாட்டான். நாம யார வேணா ஏமாத்தலாம் அமீன், ஆனா அல்லாவை ஏமாத்த முடியாது. ஏன்னா அல்லாஹ் நம்ம உதட்டு அசைவ பார்க்கல, நம்ம உள்ளத்தை தான் பார்க்கறான். அங்க உண்மை இருந்தா மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அமீரா, ஷைத்தான் நம்மள தப்பு செய்ய தூண்டுறாங்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட பல மடங்கு உண்மை அல்லாஹ் நம்மள மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கான்ங்கிறது. இனிமே நான் பயத்தோட வாழாம அல்லாஹ்வோட அன்பை தேடி வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை நேசிக்க கத்துக்கிட்டா அவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய நமக்கு தானாவே பயம் வந்துடும். அந்த தப்பு செய்ய நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அந்த அன்புதான் உண்மையான ஈமான். அம்மா, இன்ஷா அல்லாஹ் நானும் இனிமே ஷைத்தான் வலையில விழாம இருக்க முயற்சி செய்வேன். ஒருவேளை தெரியாம தப்பு செஞ்சா கூட அல்லாஹ் கிட்ட உண்மையா மன்னிப்பு கேட்பேன். என்ன நிச்சயம் மன்னிப்பா இன்ஷா அல்லாஹ். ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் என் அமீன். குழந்தைகளா, இது உங்க டர்ன். அல்லாஹ் அல் சத்தார் என்று அழைக்கப்படுகிறான். அதன் பொருள் என்ன? உணவளிப்பவன், குறைகளை மறைப்பவன், படைப்பவன், மழையை தருபவன். அடுத்த கேள்வி, அல் அஃபூ என்ற அல்லாஹுவின் பெயருக்கு என்ன அர்த்தம்? பாவத்தை செய்த அடையாளமே இல்லாமல் வேரோடு அழிப்பவன், பாவத்தை மட்டும் மன்னிப்பவன், தண்டிப்பவன், கோபப்படுபவன். கேள்விகளுக்கான சரியான பதில் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹுசைன், நசிகா பானு, சோஃபியா மெஹர் பானு இவர்கள் கேட்ட புறம் பேசுவது சம்பந்தப்பட்ட தலைப்பில் அடுத்த கதையில பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.